10 வயது சிறுமியால் கண் கலங்கிய மஹிந்த. சர்வதேச போரைக்குள் சிக்கிய ஸ்ரீலங்கா. ரணில் மைத்ரி தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட தகவல். யாரும் தப்பிக்க முடியாது, கமால் குணரட்ன போட்ட கடுமையான உத்தரவு. தலைவர் பிரபாகரனிடம் கூறினேன், என்னை சுரண்டினால் விளைவு கடுமையாக இருக்கும், கருணா எச்சரிக்கை. சீனாவை இலக்கு வைத்து அமெரிக்கா புதிய தடை. ஹாங்காங்கில் இருந்து தப்பிச் சென்ற ஜனநாயகவாதி. சீனா வகுக்கும் ரகசிய திட்டம், அமெரிக்காவில் இருந்து வந்த எச்சரிக்கை. வடகொரிய அதிபர் வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு. ரவுடிகள் அட்டகாசம். பயங்கர துப்பாக்கிச்சூடு, 8 போலீசார் பலி. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆனந்த கண்ணீர் வரவைத்த சிறுமியின் கடிதம் தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மாத்தளையில் வசிக்கும் மரசுக் மொரிட்டா சாரா என்ற 10 வயது சிறுமியொருவர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தால் அவர் நெகிழ்ந்து போனார். அண்மையில் 86 வயதுடைய வயோதிபர் ஒருவர் 5000 ரூபாய் பணத்தை கொரோனா நிதியத்துக்கு வழங்கிய செய்தியை தனது தந்தையூடாக தெரிந்து கொண்டதாகவும், தானும் தனது சேகரிப்பு பணத்தை கொரோனா நிதியத்துக்கு வழங்க விரும்புவதாகவும், தனது தந்தையின் தாய் நாட்டை தானும் நேசிப்பதாகவும் கூறி குறித்த சிறுமி பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அதற்கு பதில் கடிதம் எழுதிய பிரதமர், அன்புக்குரிய மர்சுக் மகள், நீங்கள் அனுப்பிய சிறிய கடிதம் எனக்கு கிடைத்தது. அதனை வாசித்து முடிக்கும் போது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அடுத்தவர்களின் துக்கத்தை பார்த்து மனவருத்தமடையும் இதயம் கொண்ட நாட்டை நேசிக்கும் உங்களைப் போன்ற சிறுவர்கள் எங்கள் நாட்டின் எதிர்காலத்தை ஏற்றுக்கொள்வதனை அறிந்து கொண்ட பின்னர் மகிழ்ச்சியில் கண்கள் கலங்கின. மர்சுக் மகள், நீண்ட காலமாக காணப்பட்ட பயங்கரவாத அச்சுறுத்தலை நீக்கி எவ்வித பயம் சந்தேகமின்றி வாழ்க்கையை வாழக்கூடிய நாடு ஒன்றை வழங்க எங்களால் முடிந்தது. அதேபோல் உலகின் பல நாடுகள் கொடிய கொரோனா தொற்றுக்கு மத்தியில் தங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாத நிலையில் இருந்தாலும் எங்கள் குடிமக்களை காப்பாற்ற எங்களால் முடிந்தது. இந்த அனைத்து சிக்கல்களையும் வெற்றி கொண்டு நாட்டை பாதுகாத்து முன்னோக்கி செல்வதற்கு 86 வயதான முதியவர் மற்றும் உங்களைப் போன்ற சிறுவர்கள் வழங்கிய பாரிய சக்தியே காரணமாகும். உங்கள் நிதியுதவி சிறிதாக இருந்தாலும் அதன் மூலம் எங்களுக்கு மேலும் மேலும் தாய்நாட்டுக்காக அர்ப்பணிப்பதற்காக வழங்கும் தைரியத்தை மதிப்பிட முடியாது. அது குறித்து மகளுக்கு மிகவும் நன்றி. மர்சுக் மகள், உங்களால் அனுப்பப்பட்ட பணத்தை கோவிட் நிதியத்துக்கு அனுப்புவதற்காக ஜனாதிபதி மாமாவிடம் வழங்குகின்றேன். உங்களை போன்ற நாட்டை நேசிக்கும் சிறுவர்கள் குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். நீங்கள் நன்றாக படித்து நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க தயாராக வேண்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பிரதமர் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை சர்வதேச மட்டத்தில் நல்லாட்சி அரசே நெருக்கடிக்குள்ளாக்கியதாக முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் MCC ஒப்பந்தம் தொடர்பான பேச்சு ராஜதந்திர மட்டத்தில் முன்னெடுக்கப்படுவதாகவும், அமெரிக்காவை பகைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் எமது நாட்டின் இறையாண்மையை விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையும் அரசுக்கு கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை துறைமுகத்தை கைவசப்படுத்தும் அடிப்படையிலே MCC ஒப்பந்தம் அபிவிருத்திக்கான நிதி வழங்கல் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்டது. நாட்டுக்கு எதிரான ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டிய தேவை தற்போதைய அரசுக்கு கிடையாது. கடந்த அரசு சர்வதேச நாடுகளுடன் ஏற்படுத்தியுள்ள சிக்கல் நிலையை ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுக்களை முன்னெடுத்து தீர்வு காணவே முயல்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கப்பெறும் என்பதை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் நன்கு அறிவார்கள். இதன் காரணமாகவே இவர்கள் பொதுத் தேர்தலுக்கு எதிராக நீதிமன்றில் 11 மனுக்கள் தாக்கல் செய்தனர். அனைத்து சூழ்ச்சிகளையும் எதிர்கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி நிலையான அரசை அமைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்வதற்கு நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மை அவசியமானது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பதேகம பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய பிரதமர், நாட்டின் அபிவிருத்தி கடந்த அரசாங்க காலத்தில் சரிவை கண்டிருந்தது. தேசிய அரசாங்கத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் வெவ்வேறு முகாம்களை பிரதிநிதித்துவம் செய்தமையே இதற்கு காரணமாகும். ஜனாதிபதி பிரதமரை புறக்கணித்தார். பிரதமர் ஜனாதிபதியை கவனம் செலுத்தவில்லை. விளைவு மக்கள் கஷ்டங்களை அனுபவித்தது மட்டுமே. இந்நிலையிலேயே ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆகையினாலே நாட்டை பற்றி மட்டுமல்லாமல் உலகத்தை பற்றிய அறிவை பெற்ற வேட்பாளர்களை இந்த தேர்தலில் நாம் களமிறக்கியுள்ளோம் என அவர் மேலும் கூறியுள்ளார். அழுத்தங்களுக்கு அடிப்படையாது தமது சீருடையின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் போலீசார் செயற்படுவது முக்கியம் என பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். தமது பிரதேசங்களில் நடைபெறும் குற்றச் செயல்களுக்கு அந்தந்த மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகளை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உள்ளிட்ட போலீஸ் துறை உயர் அதிகாரிகள் மத்தியில் பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர்,
போதைப்பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத குற்றச்செயல்கள் பாரிய அளவில் இடம்பெறும் நிலையில் அதற்கு அந்தந்த மாகாணத்துக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரிகள் தான் பொறுப்பு கூற வேண்டும். குற்றச்செயல்களை தடுக்க முடியாமற் போனால் அதிகாரிகள் தாம் சீருடை அணிவதற்கு வெட்கப்பட வேண்டும். எந்தவொரு அழுத்தங்களுக்கும் அடிப்படையாது தமது சீருடையின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் செயற்படுவது முக்கியமாகும். சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதற்கு இடமளிக்க வேண்டாம். அவ்வாறான தவறுகளுக்கான பொறுப்பு கூறலில் இருந்து அந்தந்த மாகாணங்களின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள், பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் வரையான சகலரும் சுலபமாக நழுவிவிட முடியாது. மாறாக இம்மாகாணங்களில் குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கான பொறுப்பை அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமது கடமைகளை ஏனைய தொழில்கள் போல கணக்கெடுக்காமல் நாட்டில் வாழும் மக்களின் வாழ்க்கை உங்களின் கரங்களிலேயே தங்கியுள்ளது என்பதை கருத்தில் கொண்டு செயற்படுவது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினை உருவாக்கியதே நான் தான் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அம்பாறை மாவட்ட தலைமை வேட்பாளருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையிலான பொதுக்கூட்டம் களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறியுள்ளார். சஜித் பிரேமதாசவின் தந்தையே 5000 துப்பாக்கிகள் தந்து 5000 கிரெனேட்டுகளும் தந்து 1 கோடி தோட்டாக்களும் தந்து 25 கோடிக்கு மேல் பணமும் தந்து விடுதலை புலிகளை வளர்த்தார். இன்று சிங்கள மக்கள் மத்தியில் செல்ல முடியாத நிலை சஜித்துக்கு ஏற்பட்டுள்ளது. என்னை சுரண்டினால் பிரச்சினை அவருக்குத்தான் என்பது அவருக்கு விளங்கிவிட்டது. இதன் காரணமாகவே கருணா கருணா என்று சத்தமிடாமல் வாயை மூடிக்கொண்டிருக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினை உருவாக்கியதே நான் தான். யுத்தம் நடக்கின்றது. இந்த யுத்தம் வெளியுலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும். யுத்தத்தின் இழப்புகள் பாதிப்புகள் தொடர்பில் நாடாளுமன்றில் ஒலிக்க வேண்டும் என்று சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவராம் எனக்கு ஆலோசனை வழங்கினார். இதனை நான் தலைவரிடம் சென்று கூறினேன் என அவர் மேலும் கூறியுள்ளார். ஹாங்காங்கில் பாதுகாப்பு சட்டத்தை சீனா அமல்படுத்தியுள்ள நிலையில் அந்த நாட்டுக்கு எதிராக தடைகளை விதிக்க அமெரிக்க பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி சீனாவுடன் வணிகம் செய்யும் வங்கிகளுக்கு அபராதம் விதிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1997ஆம் ஆண்டு சீனாவிடம் பிரித்தானியாவினால் ஹாங்காங் கையளிக்கப்பட்ட போது குறைந்தது 50 வருடங்களாவது ஹாங்காங்கில் அப்போதைய நடைமுறை சுதந்திரம் பேணப்பட வேண்டும் என்பதை சீனா ஏற்றுக்கொண்டிருந்தது. எனினும் தற்போது அதனை மீறியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதேவேளை ஹாங்காங்கில் புதிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா அமுல் செய்தமையை அடுத்து அங்கிருந்து முக்கிய இளம் ஜனநாயக நடவடிக்கையாளர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மாணவர் தலைவரும் உள்ளூர் அரசியல்வாதியான நெதென்லோ என்பவரே ஹாங்காங்கில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். 2014ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அம்ரெல்லா போராட்டத்தின் பின் அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வெளிநாட்டில் இருந்து ஹாங்காங் தொடர்பில் ஆலோசனை நடவடிக்கையை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லடாக் எல்லை விவகாரத்தில் சீனாவிடம் ஏதோ ஒரு திட்டம் இருக்கின்றது என வெள்ளை மாளிகை எச்சரித்துள்ளது. உலகில் பல்வேறு நாடுகளிடம் சீனா ராணுவ ரீதியாக அத்துமீறுவது போன்று இந்தியாவுடனும் அத்துமீறி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியா மற்றும் சீனா இடையிலான லடாக் மோதலை உலக நாடுகள் கவனிக்க தொடங்கியுள்ளது. இதில் சீனா செய்யும் அத்துமீறலை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. லடாக் பிரச்சினையை பொறுத்தவரை இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்போம், இந்தியாவுக்கு ஆதரவாக படைகளை அனுப்புவோம் என்று அமெரிக்கா வெளிப்படையாக கூறியுள்ளது. இந்த நிலையில் இந்தியா சீனா மோதல் தொடர்பாக வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா சீனா இடையே எல்லையில் ஏற்பட்டுள்ள மோதல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலை நாங்கள் தீவிரமாக கவனித்து வருகின்றோம். 2 நாடுகளின் நிலைப்பாட்டை விசாரித்து வருகிறோம். அவர்களின் பேச்சுவார்த்தைகளை பின்தொடர்ந்து வருகின்றோம். 2 நாடுகளும் பிரச்சினையை தீர்க்க முயன்று வருவது தெரியும். எல்லை பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பிரச்சினை மேலும் மோசமாக கூடாது என்று இந்தியாவும் சீனாவும் விரும்புகிறது. இதனால் லடாக் எல்லையில் விரைவில் பிரச்சினை தீரும் என்று எதிர்பார்க்கிறோம். எல்லையில் பழைய நிலைமை திரும்ப வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் விருப்பம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவின் செயல்களை கண்காணித்து வருகிறார். சீனா உலகம் முழுவதும் அத்துமீறி வருகிறது. உலகின் பிற நாடுகளில் சீனா எப்படி அத்துமீறுகிறதோ அதேபோல இந்தியாவிலும் அத்துமீறுகிறது என்று டிரம்ப் கூறுகிறார். சீனாவிடம் ஏதோ திட்டம் உள்ளது, அதைத்தான் நாங்கள் கவனிக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே வடகொரியா தனது எல்லையை முழுமையாக மூடியதோடு கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியது. இந்நிலையில் கொரோனாவை தாங்கள் வென்றுவிட்டதாக அந்நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார். புதிய கொரோனா வைரஸை தடுத்து நிறுத்துவதில் தனது நாடு பிரகாசமான வெற்றியை பெற்றுள்ளது என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பாராட்டியதாக அந்நாட்டு அரசுக்கு சொந்தமான KCNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் கட்சியின் பொலிட் பியூரோ கூட்டத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் பற்றிய கிம் ஜாங் உன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்துக்கு பிறகு உலக அளவில் கொரோனா வைரஸ் பேரழிவை ஏற்படுத்தி வரும் நிலையிலும் கொடிய கொரோனா வைரஸை வடகொரியாவில் கால்பதிக்க விடாமல் தடுத்துவிட்டோம் என்று கிம் ஜாங் உன் கூறியதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீனாவில் கொரோனா
பரவத் தொடங்கியது வடகொரியா தனது எல்லையை மூடியது. சீனாவிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கானோரை தனிமைப்படுத்தியது. மர்மதேசமாக அறியப்படும் வடகொரியாவில் கொரோனா வைரஸ் அதிக அளவு இருப்பதாக பரவலாக சொல்லப்பட்ட போதிலும் அது பற்றிய எந்த செய்தியும் இதுவரை வெளியாகாமல் இருந்தது. தற்போது கிம் ஜாங் உரை வடகொரியாவில் கொரோனா பாதிப்பு பெரிய அளவில் இல்லை என்று கருதும் வகையில் உள்ளது. இதுநாள் வரை கொரோனா தொற்று பரவிய எந்த தகவலையும் வடகொரியா வெளியிடாவிட்டாலும் அந்நாட்டில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது. பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டன. அண்டை நாடுகளில் இருந்து புதிய தொற்றுக்கள் பரவ வாய்ப்புள்ளதால் உச்சபட்ச விழிப்புணர்வுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கிம் ஜாங் உன் வலியுறுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் ரவுடிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 போலீசார் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்கின்றன இந்திய ஊடகங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் நகரம் அருகேயுள்ள பிக்ரு என்ற கிராமத்தில் விகாஸ் துபே என்ற ரவுடி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த விகாஸ் துபேயை தேடி டிஎஸ்பி தேவேந்திர மிஸ்ரா தலைமையில் போலீசார் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றனர். அப்போது போலீசாருக்கும் அங்கு இருந்த ரவுடிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ரவுடிகள் சுட்டதில் டிஎஸ்பி தேவேந்திர மிஸ்ரா உட்பட 8 போலீசார் கொல்லப்பட்டனர். மேலும் சில போலீசார் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரவுடிகள் தாக்குதலில் போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டது கான்பூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்விடத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்யும்படி டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த போலீசாரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்.